வணக்கம் நண்பர்களே. நேற்றைய தினம் அட்லி அண்ட் பிரியா இவங்க 2 பேரும் முகேஷ் அம்பானியோட சன் ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் அவங்களோட திருமணம் ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகுது. 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் நடக்க போகுது, வெட்டிங் ரிசப்ஷன். அதற்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா அந்த மெஹந்தி, சங்கீத் அந்த மாதிரி தான் நடக்கும் பாத்தீங்களா, அந்த ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்துட்டீங்கன்னா எங்க பாலிவுட்ல நிறைய நட்சத்திரங்கள்லாம் கலந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அட்லி அண்ட் பிரியா மட்டும் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் போனாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்களோட பிக்சர்ஸ் அந்த வீடியோஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அதுல அவங்க உடுத்திருந்த அந்த உடை பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே அழகாவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. என்னடா உடை ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க போட்டிருக்க உடை என்ன ரகம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இதை வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஒரு விவாதமே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசினாலும், ஒரு சிலர் எல்லாம் ஒரு மாதிரி என்னப்பா அப்படி இருக்கு, அப்படி பெயிண்ட் அடிச்சு டாப்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பாத்துட்டீங்கன்னா செலிபிரிட்டியை டிசைன் பண்ற ஒரு டிசைனர் தான் பாத்துட்டீங்கன்னா அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய நிறுவனமே வச்சிருக்காங்க. அதாவது போபோ கல்கட்டா அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆடையை வடிவமைச்சிருக்காங்க. அவங்களோட ஆடை லிஸ்ட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அந்த பெயிண்டிங் சம்பந்தமா ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாவே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட வடிவமைப்பு இருக்கும். இது பாத்துட்டீங்கன்னா ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஆரம்ப விலையை பாத்துட்டீங்கன்னா 19,000 ஸ்டார்ட் பண்ணி 4 லட்சம் வரலும் இருக்கு அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. இவங்க போட்டிருந்த உடையோட மதிப்பு குறைந்தது 4 லட்சம் இருக்கும் அப்படிங்கிறாப்புல சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அக்ஷய் அவர்கள் தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட்ல போயிட்டு ஷாருக்கானை வச்சு ஜவான் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து 1000 கோடி வசூல் கொடுத்திருக்காரு. அதாவது தமிழ் சினிமாவில இருந்து பாலிவுட் போய் ஒரு மிகப்பெரிய அளவுல வசூல் கொடுத்த ஒரு இயக்குனரா அட்லி இருக்காரு. அதுக்கப்புறம் பாலிவுட் நடிகர்கள் எல்லாருமே அட்லியோட ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அட்லி அடுத்து யாரோட படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம தான் இருக்காங்க. அட்லி அவர்களுக்கு பாலிவுட்ல மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இதை தான் சொல்லலாம்.